கும்பமேளாவின் வைரல் நட்சத்திரம் மோனலிசா. 2025ஆம் ஆண்டு நடந்த மகா கும்பமேளா பல காரணங்களால் மிகவும் பேசப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருவர் தனித்து பார்க்கப்பட்டார். அவர்தான் மோனலிசா. ஒரு சாதாரண மாலை விற்பனையாளராக வந்த அவர் சமூக ஊடகங்களில் வைரலாகி ஒரே நாளில் உலக பிரபலமானார். யார் இந்த மோனலிசா? மோனலிசா என்ற பெயரில் அறியப்படும் இவர் மோனி போஸ்லே என்ற இளம்பெண். மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இவர் கும்பமேளாவிற்கு வந்து ருத்ராட்சம் பாசி மாலைகளை விற்று வந்தார். அவரது அழகான முகம், துடிப்பான பார்வை மற்றும் தன்னம்பிக்கை வாய்ந்த தோற்றம் பலரையும் கவர்ந்தது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவர் மிகவும் பிரபலமானார். வைரலான காரணம்: கும்பமேளாவில் மோனலிசாவின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவின. அவரது அழகான தோற்றம், மாலைகளை விற்பனை செய்யும் விதம் மற்றும் இளைஞர்களுடன் இவர் எடுத்துக்கொண்ட செல்ஃபிகள் என அனைத்தும் வைரலாகின. சமூக ஊடகங்களின் தாக்கம்: இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களில் மோனலிசா ட்ரெண்டிங்கில் இருந்தார். செல்ஃபி கலாச்சாரம்: இளைஞர்கள் மோனலிசாவுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டினர். இது அவரது பிரபலத்தை மேலும் அதிகரித்தது. பிரபல மீடியா கவனம்: சில பிரபல யூடியூபர்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களும் மோனலிசாவை பற்றி செய்திகள் வெளியிட்டன. மோனலிசாவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள்: வைரலானதால் மோனலிசாவின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. புகழ்: அவர் ஒரு நாளில் சமூக ஊடக நட்சத்திரமாக மாறினார். வாய்ப்புகள்: பல பிராண்டுகள் அவரை தங்களது பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்க விரும்பின. சவால்கள்: அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை அடையாளம் கண்டு செல்ஃபி எடுக்க விரும்பினர். இது அவருக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தியது. மோனலிசாவின் எதிர்காலம்: மோனலிசா தனது புகழை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் தற்போது சமூக ஊடகங்களில் மிகவும் ஆர்வமாக உள்ளார். மேலும் நடிப்பு மற்றும் மாடலிங் துறையில் தனது திறமையை வெளிப்படுத்தவும் விரும்புகிறார். கும்பமேளாவின் மிகப்பெரிய வைரல் நிகழ்வு: சமூக ஊடகங்களின் சக்தியை மோனலிசாவின் கதை நமக்கு உணர்த்துகிறது. அவர் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து சில நாட்களில் உலக பிரபலமானார். இது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் கதை. முடிவு: மோனலிசாவின் கதை நம்மை பல கேள்விகளுக்கு தள்ளுகிறது. சமூக ஊடகங்கள் நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? புகழ் என்பது நம் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறது? இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே பதிலளிக்க வேண்டும். மோனலிசாவின் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது விரைவில் தெரியவரும்.